எடுத்துட்டு போது அடிச்சிரு. இன்றைக்கி தொடர்ச்சியாக மீன் மாட்டிகிட்டே இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. என்னடா தண்ணி உள்ள இதே அள்ளி போடுறான்னு பார்க்குறீங்களா? இது நம்ம மீன் பிடிக்க வச்சுக்கிற பாசி தாங்க. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி உள்ளே போட்டால் தான் மீன்கள் மேய்ச்சலுக்கு வரும். அப்போ தான் நம்ம தூண்டில் போட்டு மீனை பிடிக்க முடியும். அதாவது நம்ம பாசி உள்ளே போட்டாச்சு. பாருங்கள், நம்ம வச்சுக்கிற பாசியை இந்த மாதிரி இழுத்தா நூல் மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற பாசி தான் நம்ம கொறுக்கிறதுக்கு நல்லா செட் ஆகும். பாருங்கள், நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. சரி வாங்க, நம்ம தூண்டில் செட் பண்ணி தூண்டில் போட ஆரம்பிக்கலாம். தூண்டில் போடுறோம். தூண்டில் போட்டு உட்காந்தாச்சு. இன்னொரு தூண்டில் தூக்கி போடுவோம். இன்றைக்கி 2 தூண்டில் போட்டால் கொண்டு வந்துருக்கு. அடுத்த தூண்டில் தூக்கி போட்டாச்சு. அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீன் அதிகாலை அப்படிங்கிறதுனால மீன் கட்டாயம் கடி இருக்கும். முதல் மீன் கடிக்குது. கடியிலே சைஸாக இருக்கு. அண்ணன் அடித்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன். இந்த பெரிய சைஸ் மீன் தாங்க. பாருங்கள் எப்படி இழுக்குதுன்னு தண்ணியில். இந்த ஸ்டிக்லேயே தான் வந்து மாட்டுது. இந்த ஸ்டிக்கு ஆல்ரெடி யாருனே உடஞ்ச ஸ்டிக்கு. இப்படி மட்டும் இதுலேயே மாட்டுது. பாருங்கள், இழுக்கவும் பயமாக இருக்குது. இழுத்தா உடஞ்சிரும் ஸ்டிக்கு. சைடில் புல் இருக்கிறதுனால ஒழுங்காக எடுக்க முடியல மீனை. புல் உள்ளே மாட்டிக்குது. சிரமப்பட வேண்டியிருக்குது மீனை. இது அதுக்கு இறங்க முடியாது. சவதி உள்ள கால் உள்ள நீ போது பாருங்க. கால் என்ன உள்ள போகுது. கால் உள்ள ஆழம். இந்த ஸ்டிக் உள்ளது மாட்டிக்கிச்சு. அந்த ஸ்டிக்கோட தூக்கிடுவோம் பையா. அந்த போயிருச்சுங்க. தூங்கிட்டே போயிருச்சு மீன். இல்லைன்னா நைய மீன். ஆமாம், மொதல் மீனும் கை கட்டி வாய் கட்டாமல் போயிருச்சு. அடுத்து உள்ளதை போடுவோம். இல்லை பெரிய சைஸ் மீனுங்க. அது தூக்கி கடைக்கு எடுக்க முடியல. இல்லைன்னா அழகாக தூக்கி கரையில் போட்டுக்கலாம். இந்த அடுத்த ஒரு மீன் கிடைக்குது பாருங்க. இந்த தூண்டில் இந்த தூண்டில் இந்த மீன் மட்டும் தூக்கிடலாம். அப்படி இல்லை, கிடைக்குது. சைஸாக கொத்திக்கிட்டு இருக்குது. இழுத்துட்டு போக மாட்டேங்குள்ள தண்ணி இல்லை. அடிச்சு அடிச்சுட்டு இது கொஞ்சம் மீடியமான சைஸ் மீன் தான். இது அந்த பெரிய மீன் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான். ஒரு ஃபஸ்ட்டு மீன் நம்ம வந்து பிடிச்சாச்சு. ஒரு மீன் கரைக்கு ஏற்றியாச்சு பண்ணுறதுக்காக. நண்பர்களே, நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்த டைம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்தாச்சு. பாசி எடுத்து வர மணி கரெக்டாக 6 ஆயிடுச்சு. வந்து தூண்டில் போட்டோம். அந்த ஒரு மீனையும் பிடிச்சி உள்ளதையும் போட்டாச்சு. பாருங்கள், நிறைய மீன்கள் பிடிச்சிட்டே இருக்கோம். இன்றைக்கி அடுத்த தூண்டில் உள்ளே போடுவோம். போட்டு வைப்போம். 20 லேசாக கடிக்குது. அந்த அடிச்சுட்டுங்க. இது பெரிய மீனுங்க. அங்கே பாருங்கள், சரியான சைஸ் மீன். என்ன இழுக்குது பாருங்க. ஐயோ, காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அடுத்து மாட்டது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீன். ஆனால் நம்ம முள் கட்டாயிரு. நமக்கே எப்போவாக தான் ஒரு பெரிய மீன் மாட்டோம். ஒன்று தூண்டில் உடையுது, அப்படி இல்லைன்னா முள் கட்டாயிருது. என்ன கொடுமை சார் இது. சரி ரைட்டு, அடுத்த தூண்டில் போட்டு வெயிட் பண்ணுவோம். ஏதோ கடிக்குது. இந்த கடிக்குது. அடிச்சாச்சு. ஒரு சின்ன சைஸ் மீன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் மீன்லாம் பாருங்கள், தூக்கமே கரைக்கு வந்தது. ஒரு சேட்டை பண்ணுதா. பெரிய பெரிய மீன்கள் தானே இங்கே தூண்டில் போடவும் அங்கே இழுக்குது, இங்கே இழுக்குது. நம்மளை பாடாக படுத்திடுது. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக கையில் வந்து உட்காந்துருக்குது. நீ போடா பைக்கில் தங்கமே. அடுத்ததாக இறைய கொடுத்து தண்ணியில் போடுவோம். அங்கே பாசியில் அழகாக குறைச்சிருக்கோன்னு அந்த இடத்துல மீன் கடிச்சது. கரெக்டாக அந்த இடத்துலையே போட்டிருக்கோம். நம்ம இப்போ தூண்டில் உட்காந்துருக்கோம். அந்த கடிக்குது. ஏதோ லேசாக வெட்டிக்கிட்டு இருக்குது. அந்த அடிச்சாச்சு கொஞ்சம். இதுவும் அதே சைஸ் மீன் தான். பாருங்கள், நல்லா பைலட் ஜிலேபிங்க. அப்படி அழகாக செவப்பு சொப்பேன்னு இருக்குது பாருங்கள். அழகான ஒரு மீன். இந்த மாதிரி மீன்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலே டக்கு டக்குன்னு மீன் மாட்டினாலே நமக்கு டக்குன்னு பை நிறைஞ்சிரும். வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ மீன் கிடைக்குதுன்ட்டு. நம்ம என்ன நேரத்தில் வாய் வச்சோமோ சொல்லி 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம். அந்த 3 மீனுக்கு பிறகு ஒரு மீன் கூட மாட்டலை. பெரிய மீனை பிறகு விட்டாச்சு. இந்த 3 மீனோட வீட்டுக்கு போனால் கறிக்கு செட் ஆகாது அப்படிங்கிறக்காக போன வாரம் நம்ம வீடியோ எடுத்தால் அதே இடத்துல மீன் பிடிக்க வந்துட்டோம். இங்கே கொடுத்து போடுவோம் தூண்டில். எப்படியும் இங்கே கறிக்கு பிடிச்சிட்டு போயிடுறோம் மீன். பாருங்கள், நம்ம போன வாரம் போட்டால் அதே இடத்துல அந்த வாட்டியும் தூண்டில் போடுறோம். தூண்டில் போட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த கடிக்குது. ஏதோ இந்த லேசாக கடிக்குது. அந்த 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 அடிச்சாச்சு. இது நல்ல பெரிய சைஸ் மீன். அங்கே பாருங்கள், இழுக்குது பாருங்கள். இது சின்ன மீனுங்க, நல்ல பெரிய மீன். இழுக்க பாருங்கள், அழகாக இழுக்குது பாருங்கள் மீன் தூண்டில். இந்த கொலை உள்ள போகுது.
மாட்டினா அத்துட்டு போயிடும் அந்த மீன் மாரி. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு தான் எடுக்கணும். இந்த வருது பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் மீன் தான் பாருங்கள். பிடிச்சே இல்லை, இதான் பெரிய சைஸ் மீன் நினைக்கிற மணிக்கு பிடிச்சதுலே. அழகான மீன் எடுத்துகிட்டு போவாங்க ரிட்டர்னு. வா, எங்கே போகிற, தண்ணிக்கும் கரைக்கும் தான் இழுக்குது மீன். நம்ம தூண்டில் அத்துட்டு போன மீன்கள் எல்லாமே இதே தரத்தில் உள்ள மீன்கள் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன், நல்லா ஒரு 3/4 கிலோ சைஸில் ஒரு தரமான மீன். அங்கே பாருங்கள், சரியாக உள்ள சைஸ் மீன். நல்ல முக்கி காட்டும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு, நல்ல பெரிய சைஸ் மீன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய மீன் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து டக்குன்னு தூண்டில் போட்டு சுறுசுறுப்பாகிடணும். அப்போ தான் மீன்களை விறுவிறுன்னு பிடிக்கலாம். பாருங்கள், பாசியை கொடுத்தாச்சு, உடனே தூக்கி அடுத்து போல் போடணும். அடுத்து அடிரா, நல்ல பெரிய சைஸ் மீன்களாக அடிச்சுட்டு போவோம். ஒரு மீன் பெரிய மீன் மாட்டவுமே சுறுசுறுப்பு தன்னால் வந்துருச்சு. அங்கே பாருங்கள், தூண்டியில் போட்டு வெயிட் பண்ணுறோம். அடுத்து அந்த லேசாக கடிக்குது. கடிக்குது, பெரிய மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அவ்வளோ இழுக்குது பாருங்கள், பெரிய சைஸ் மீன் தான் நினைக்கிறேன். கடிச்சிட்டே இருக்குது, பார்ப்போம். கடிதா, உள்ளே இழுத்துட்டு போடா, அந்த அடிச்சிருடா. டைமிங் வந்துருச்சுன்னா அப்படி தாங்க பாருங்கள், மீன் அடுத்து டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இது ஒரு சைஸாக உள்ள மீன் தான், அப்படி பார்த்தாலும் ஒரு 300 கிராம் உள்ள ஒரு மீன். டக்குன்னு கலத்தி பையில் போட்டு அடுத்த தூண்டியில் போட ரெடி ஆகும். டக்குன்னு கலத்தி போடுறா விறுவிறுன்னு. மீன் மாட்ட டைம் ஆயிடுச்சு, மீன் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த வரை இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமே வந்திருக்கு நமக்கு. அடுத்த தூண்டியில் போட்டு ரெடி பண்ணுவோம். இந்த இடங்களில் கொஞ்சம் வழுக்கல் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் பார்த்து கால் வைக்க வேண்டியிருக்குது. இல்லைனா வலி பொத்துன்னு விழுந்துடக்கூடாது. யாருக்குமே இந்த இடத்துல ஒரு வாட்டி விழுந்துருக்குறோம். இந்த கடிக்குது, அடுத்து கடிக்குது, அடிச்சிடுறா, விட்டுறாதரா. இது நம்ம பிடிச்சோட இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் அங்கே பாருங்க எப்படி அடிக்குதுன்ட்டு தூக்கிடுறா. இந்தா போயிடுச்சே, அத்துட்டு போயிருச்சிங்க. நமக்கு பெரிய மீன் மாட்டினாலே உடனே அத்துட்டு போயிடுது. முள்ளாக நேராக தான் இருக்குது. ஆனால் வருத்தப்படாமல் அடுத்து உடனே தூண்டியில் போட்டாகணும். இன்றைக்கி இந்த மீனை பிடிக்காமல் விடக்கூடாது. பாருங்கள், பாசியை கொடுக்குறோம். இருந்தாலும் போயிடுச்சு, கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். முள்ளெலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படி தான் நல்லா மாட்டாமல் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. சரி, ரைட்டு, நீ நம்ம டைமிங்கை தான் அந்த கடிக்குது. அடுத்து அடிச்சிடுறா. அதே மீன் தானா, அடிச்சு இழுத்துட்டு இது ஒரு மீடியமான சைஸ் மீன் தாங்க. பாருங்கள் எப்படி இழுக்குதுன்னு, வழுவுது கால் பார்த்து. இது ஒரு நல்ல பெரிய சைஸ் மீனுங்க. இப்போ விட்ட மீன் தான் நினைக்கிறேன், அதே சைஸில் தான் அந்த மீன் இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு நல்ல சைஸான மீன். அங்கே பாருங்கள், நம்ம விட்ட மீன் மாதிரியே தான் இருக்குது. உடனே தூக்கியாச்சுலாம் மீனை. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் ஆளாக மீனும் பிடிச்சி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுமையை அனுபவித்தவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த கடிக்குது, அடுத்த ஒரு மீன் அந்த அடிச்சாச்சு பாருங்க. இது ஒரு மீடியம் சைஸான மீன். அங்கே பாருங்கள், அவ்வளோ தரமாக இருக்குது மீன். இப்படி போட அடிச்சிட்டே இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். அடிச்சிட்டே இருக்கணும் மீனை. தண்ணியில் போட்டாச்சு, அடுத்த பாசியை கொடுத்து தண்ணி ஊற்றி போடுவோம். பாசியும் குறையாக தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற பாசி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கிழக்கு பக்கமாக நிற்கிறதுனால அதிகாலை வெயில் முகத்தில் சுல்லுன்னு பிடிக்குது. பாருங்க அடுத்த மீனை, இது ஒரு மீடியமான சைஸ் மீன். பாருங்கள், வேத்து ஊற்றுது உடம்பெல்லாம். வெயில் இன்னும் கால் வைக்கும் பயமாக இருக்குது, வலிவிருமோ அப்படின்ட்டு தூண்டில் தூக்கி போட்டிருக்கோம். இந்த மிதப்பு உங்களுக்கு தெரியுதா, டெய்லி சேஸாக இழுத்துட்டு போவோம். அதை இழுத்துட்டு போய் பாருங்கள், லைட்டாக கடிச்சு இழுத்துட்டு போவோம். அந்த கடிக்கு அந்த கடை கடிச்சிருச்சு, இந்த அடிச்சாச்சு. அடுத்ததாக மீன். இன்றைக்கி நல்ல வேட்டைங்க. நம்ம அங்கே போட்டதுக்கு 3 மீன் தான் அடிச்சு, பெரிய மீன்லாம் மிஸ் ஆகி போனாலும் இங்கே வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம மீனை பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம், ரெஸ்ட்டே இல்லாமல். இந்த மாதிரி மீன் மாட்டிக்கிட்டு இருந்தாலே நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்கள் அடுத்த தூண்டில் தூக்கி போடுவோம். மக்களே, இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவங்கள் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு மீன் பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்குது. அடுத்த ஒரு மீன் தொடர்ச்சியாக டக்குன்னு மாட்டுது. ஏன்னா நம்ம இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்போம் நினைக்க வந்து போட்டு தான் இருக்கிறோம். காசியும் கம்மியாக தான் இருக்குது, பார்ப்போம், போட்டுகிட்டே இருப்போம். கட்டாச்சி தோண்டியில் கடிக்குது, அந்த கடிச்சாச்சு. போட்ட உடனே கடிச்சிச்சு இந்த மீன். மீன்களை மொத்தமாக நிற்குதுன்னு நினைக்கிறேன். போட்ட உடனே எடுக்குது. இறைய கொடுத்து போடுவோம். என்ன கடிக்குது, அடிச்சு. இது ஒரு மீடியமான சைஸ் மீன்.
பரவாயில்ல வந்து ஏகப்பட்ட மீன்கள் தொடர்ச்சியாக மாட்டே தான் இருக்குது. கிளைமேட்டும் அதிகாலை அப்படிங்கிற நல்ல கிளைமேட்டாக இருக்குது. கொஞ்சம் வெயில் அதிகம் இருந்தாலும் மீனுக்கு நல்ல இதமான கிளைமேட்டு. இறை செடி வர்றதுனால டக்கு டக்குன்னு மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம குரூப்பாக மீன் பிடிக்க வந்தால் ஒரு மீன் கூட மாட்டாது. சோதனையாக இருக்கும். இந்த பாருங்க அடுத்த மீன். ஆனால் இன்றைக்கி சிங்கிளாக வர்ற அன்றைக்கி தான் கேமரா எடுக்க கூட ஆள் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள் மீன் மாட்டிகிட்டே இருக்குது. நம்ம கேமரா எடுக்கலாம் அன்றைக்கி எல்லோரும் பிடிக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துருந்தோம்னா ஒரு மீன் கூட மாட்டாமல் அன்றைக்கெலாம் சும்மா போனோம். பாருங்கள் மறுபடியும் போட்டாச்சு இது வண்டியில் வெயிட் பண்ணுறாங்க கடிக்குது. இது ஒரு சின்ன சைஸான மீன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வலை போட்டு நிறையா மீன்களை களைச்சி வச்சதுனால மீன் கொஞ்ச நாள் கடிக்காமல் இருந்தது. இப்போ தான் மறுபடியும் மீன்கள் இந்த மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வலை போட்டுறவங்க போட்டு தராங்க ஏரியாவில். இந்த இடங்கள் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வாங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி பாசி யூஸ் பண்ணி பாருங்கள், நிறையா மீன்கள் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்த பாசி கொடுத்து போடுவோம். உள்ள பாசி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். மண்புழுவை விட பாசிக்கு அதிகமாக மீன் எடுக்குது இந்த இடத்துல. இந்தா இது உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த அடிச்சாச்சு. இதுமாதிரி முள்ளும் சின்ன முள்ளாக யூஸ் பண்ணுங்க. நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இதிலே காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன முள் தான், 2 முள்ளாக கட்டுங்க, யூஸ் பண்ணுங்கள். நல்லா மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பிடிக்கிற மெத்தடில் இந்த ஏரியாவில் யாரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 முள் கட்டி எல்லோரும் ஒவ்வொரு முள்ளை பாசி சும்மா சுற்றி தான் போடுவாங்க. நம்ம புது விதமாக இருக்கட்டும்னு சொல்லி 2 முள்ளாக போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா கீழே உள்ள முள்ளோட மேலே உள்ள முள் தான் அதிக மீன் மாட்டுது, நமக்கு மாட்டுறது ஃபுல்லாகவே. அதனால் அந்த மாதிரி 2 முள்ளாக கட்டி ட்ரை பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு மீன் மாட்டோம். நம்ம அடுத்த வண்டியில் போட்டுக்கோ. அந்த கடிக்கு பாருங்கள். இந்த உள்ளே எடுத்துகிட்டு போகுது. இந்த அடிச்சாச்சு. அடுத்த ஒரு மீன் அங்கே மீடியமான சைஸ் மீன். இதுவும் இந்த மாதிரி மாட்டினா மீன் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி 2 முள் போட்டோம்னா ஒன்று விட்டு ஒன்று மீன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அப்படியே சிங்கிள் முள் யூஸ் பண்ணாலும் பாசி நமக்கு இருக்கிற மாதிரி தண்ணியில் வச்சு கோருங்க. அந்த மாதிரி கோர்த்திங்கன்னா நம்ம நல்லா முள்ளை ஃபுல்லாக சுற்றி கோர்த்து வரும். அதே நம்ம கைட்டு சுற்றினா அந்தளவுக்கு வராது, தண்ணியில் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மீன் இழுக்க நமக்கு டக்கு டக்குன்னு மீன் அடிக்கலாம் இப்படி போட்டால். மீன் லேசு இந்த எடுத்துகிட்டு கடிக்குது பாருங்க. லைட்டாக கடிச்சிட்டு அந்தா அங்கே நீ கொண்டு போயிட்டு அண்ணா அடிச்சிரு. இல்லை எம்டி தான் வந்திருக்கு. சரி, பாசி கம்மியானதுனால பாசியை மீன் வந்து சும்மா உருகிட்டு போதும். இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன்கள் அந்த பாசி அதுக்கு இறையாவே போட்டுரும் வச்சிருக்கிற பாசியை. பாருங்கள் இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிக்கோன்னு பாருங்கள். தண்ணி அலசி கொண்டு வருவோம், அப்போ தான் தெரியும். பையெல்லாம் அந்த சகதியாக இருக்குது, அந்த ஓரத்தில் இருக்கிற சகதி. பாருங்கள் மீன்களை எவ்வளோ காணும் கிடக்குதுன்ட்டு பையில். இன்றைக்கி நல்ல வேட்டைங்க. நம்ம இந்த அளவுக்கு வேட்டை இன்றைக்கி மீன் கிடைக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்கல. நிறைய மீன்கள். வீடியோ இறுதி வரை பார்த்தவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.